என் அருமை தங்கைகளே, அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, எங்கள் பாட்டிகளுக்கும் அம்மாக்களுக்கும் கிடைத்த பேராளுமை திறன் எங்களுக்கு தரப்படவில்லை. காரணம், விடுதலை என்ற ஒற்றை சொல்லின் மூலமாக பொருளாதாரம் ஈட்டும் இயந்திரங்களாக மட்டுமே நாம் மாற்றப்பட்டோம். அந்த பொருளாதாரம் ஈட்டும் இயந்திரங்கள் எதையுமே இங்கே தேடவில்லை. வருடத்துக்கு ஒரு நகையும் வருடத்துக்கு ஒரு 10 புடவையும் தேடியது. அதே சூழலில் மதுபானம் இங்கே முற்றிலும் முழுவதுமாக தமிழ் சமூகத்தின் அனைத்து விதமான நல்ல எண்ணங்களையும் அடித்தொடிக்கும் நேரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டவள் கிராமத்தில் வாழும் ஒரு குடிகாரனின் மனைவி. எனவே கிராமத்தில் வாழும் உயிர் எனும் உணவை தரும் எங்கள் பேரரசிகளே, ஒன்றை சிந்தியுங்கள். நீங்கள் நியாய விலைக்கடை அரிசிக்கும் அரசின் 100 நாள் வேலை திட்டத்திற்கும் மட்டும் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நிற்கின்றீர்கள். காலை முதல் மாலை வரை சாராயக்கடை வாசலில் உறங்கும் ஒருவனுக்காக ஓடி ஓடி ஓய்ந்து போனீர்கள். சொகுசு வாழ்க்கை வாழும் நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்ணோ தேவையற்ற விடுதலைக்கு ஓடுகின்றார். நீங்கள் உண்மையான விடுதலைக்கு கூட ஏன் தயங்குகின்றீர்கள்? சிந்தியுங்கள், எங்கள் உயிர் காக்கும் தொழில் செய்யும் உளவு தொழிலின் பேராதிகளே. நன்றி.